Hi friends, நான் உங்கள் திலீப். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் ஃபார் ஹவுஸ் இன் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் மெட்டீரியலோட எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் நம்ம வாங்கி போட்டு செஞ்சால் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வந்து எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் வந்து மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் ரெண்டும் சேர்த்து வந்து சொல்ல போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிபி ஏரியாவில் வந்து டிபி வச்சு பைப் போட்டு ஒயரிங் பண்ணி சுவிட்ச் பிளேட் மாட்டி கொடுத்துடணும். ஃபிட்டிங்ஸ்லாம் இல்லை. டிபிலேருந்து ஒயரிங் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு இதுக்கு அர்த்தம். எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் ஃபார் ஹவுஸ் இன் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இப்போ எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இன்ட்டு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். அதை பற்றின டீட்டெயில் தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை பார்த்து நீங்கள் நிறையா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எப்படி பண்ணணும், எலக்ட்ரிக்கல் ரேட்டுன்னா கொட்டேஷன் எப்படி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதில் வந்து நிறைய பேர் எலக்ட்ரிக்கல் தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள எலக்ட்ரிஷியன்லாம் அதில் இருக்கிறாங்க. நிறைய பேர் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை அதை சொல்லிக் கொடுங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கும் அதில் வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எலக்ட்ரிஷியன் தேவைன்னா கூட நீங்கள் அதில் தொடர்பு கொண்டு நீங்கள் வர வச்சுக்கலாம் உங்களுடைய வேலைக்கு. இல்லை உங்களுக்கு வேலை வேணும்னாலும் நிறைய பேர் அதில் வந்து எலக்ட்ரிஷியன் தேவை அப்படின்னு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணி வேலைக்கு போய்க்கலாம். என்னை தொடர்பு கொண்டு ரேட்டு அல்லது வேலை அல்லது கொட்டேஷன் சம்மந்தமான டவுட்டுகள் சந்தேகங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் சேனலுக்கும் கீழே உள்ள ஜாயின் பட்டனில் போயிட்டு ஒரு 3 கேட்டகரி இருக்கும். 59, 159, 599 3 கேட்டகரியில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சு உங்களுக்கு காசு வரும் அப்படின்னு சொன்னால் மட்டும் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு என்கிட்ட வந்து கேளுங்க. நீங்கள் ஒரு தொழிலாக செய்கிறீங்க, அந்த தொழிலுக்கு நீங்கள் எப்படி சார்ஜ் பண்ணுவீங்க, அந்த சார்ஜஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து தெரியணும். ஏன்னா வந்து அதிகமாக கொடுத்துட்டாலும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்காது, கம்மியாக கொடுத்தனா நஷ்டப்பட்டுருவீங்க. அதனால் வந்து இந்த ஒரு சின்ன அமௌண்ட்டை போட்டுக்கிட்டு உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட சொல்ல மாட்டாங்க. அதை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், உங்களுக்கு ரெடி பண்ணியே கொடுக்குறேன். அந்த 3 கேட்டகரியிலும் இல்லை, உங்களுக்கு தேவைப்படுற கேட்டகரி எதுவோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணிவிட்டு தயவுசெய்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இதை நான் எல்லா வீடியோவிலையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து அதை பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் வந்து என்னை தொடர்பு கொண்டு எந்த ரேட்டு எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. நானும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு நான் வந்து உங்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு ஆளாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் வந்து இந்த ஒரு சிஸ்டத்தை நான் வச்சுருக்கேன். இது வந்து கட்டாயம் இல்லை, உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. அப்படி உங்களுக்கு ரேட்டு தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண தேவையில்லை. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் ஃபார் ஹவுஸ் இன் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியலோட ப்ளஸ்ஸு லேபர் காஸ்ட் எல்லாம் சேர்த்து வந்து எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு வீடை வந்து எடுத்துப்போம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலே கொடுத்துருக்கோம். எஸ்டிமேஷனோட நம்ம வந்து ஒவ்வொரு பொருளோட காஸ்ட்டு எவ்வளோ அப்படின்னு போட்டு நம்ம வந்து எஸ்டிமேஷன் ஃபார் எஸ்டெண்ட் பில்டிங்னு ஒரு இது கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிமேஷன் ஃபார் ஹவுஸ் 1000 ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸ் அப்படின்னு நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியலோட வர இது ஸ்கொயர் ஃபீட்டில் இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம வந்து ஒரு எஸ்டிமேஷன் மாதிரி போட்டு கொடுத்துருந்தோம். இதில் வந்து ஒரு சிம்பிளாக அப்படியே வந்து நான் வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹை கிளாஸ் ஒரு ராயலான சுவிட்சஸ் லெக்ராண்டு ஆர்டிஆர் அதுமாரி பேனசோனிக் அப்படி கிடையாது. ஒரு ஆவரேஜ் லெவலில் உள்ள சுவிட்சஸ், சாக்கெட்டு, டிபிஎஸ், ஒயரு இதுமாரிலாம் வந்து நம்ம வந்து
எடுத்திருக்கோம். ஒயர் வந்து பார்த்திங்கன்னா பாலிகேப்பு ஓகே. அடுத்த கேட்டகரியில் உள்ள RR கேபிள், அடுத்து வந்து ஹேவல்ஸு, இதுமாரி பேரகான், இது இன்னொலக்ஸ், இதுமாரி ஒயரு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு லெவல் தான், இது ரேட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து டிபி வந்து பார்த்திங்கன்னா 3 பேஸு ஆர் சிங்கிள் பேஸு. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6,000 வரைக்கும் நம்மளுக்கு வந்து டிபி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேவல்ஸு, இதுமாரி எல்என்டி, இதுமாரி எல்என்டி கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுமாரி ஆவரேஜாக உள்ள ரேட்டு உள்ள ஒரு மெட்டீரியல் தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6,000 வரைக்கும் வரும். எம்சிபியில் வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. அதனால் பார்த்திங்கன்னா எம்சிபி வந்து லெக்ராண்டா அப்படி இல்லைன்னா வந்து எல்என்டி வந்து போட்டுங்க. ஏன்னா வந்து இது ஒரு சென்சிட்டிவாக ஒர்க் பண்ணணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எம்சிபியில் நீங்கள் வந்து இது காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5,000 வரும். 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்சிபி, ஒரு போல் எம்சிபி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வே டிபின்னு வச்சுங்க. 4 வேனா 12 எம்சிபி. இதில் வந்து மொத்தம் வச்சுக்கணும் ஒரு மினிமம் 5,000 வரைக்கும் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பார்ட்மெண்ட் டிவி மாரி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், இதில் வந்து பக்கத்தில் வந்து 3 பேஸாக இருந்தாலும் சிங்கிள் பேஸாக இருந்தாலும் நம்ம வந்து RCCB போடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து ஒரு 5,000 வந்துடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுவிட்சு, சாக்கெட்டு, சுவிட்சு பிளேட்டு, ரெகுலேட்ரு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 வரைக்கும் வந்துடும். சுவிட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆங்கர், ரோமோ, பேப்ராஸு, இதுமாரி கிரேட் ஒயிட்டு, இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் லெவலில் உள்ள ரேட்டு வந்து ஆவரேஜாக இருக்கிறது வந்து பார்த்து போட்டுங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டு ஆங்கர் ரோமோலாம் சூப்பராக இருக்கும். அந்த ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கர் ரோமோ தான் எடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயரு, அதான் ஒயர் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன் நான். ஒயர் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 35,000 வரைக்கும் வாங்கணும். 35,000 நீங்கள் வந்து ஒயர் வாங்கணும். 4 ஸ்கொயர் ஏசி சர்க்கியூட்டு அண்டு பவர் சர்க்கியூட்டு அண்டு ஹீட்டர் சர்க்கியூட்லாம் வந்து 4 ஸ்கொயர் mm. லைட்டிங் சர்க்கியூட்டுக்கு வந்து 2.5 ஸ்கொயர் mm. அடுத்து வந்து பாயிண்ட் ஒயர் வந்து 1 ஸ்கொயர் mm அப்படி இல்லைனா 1.5 ஸ்கொயர் mm. இப்போ வந்து கொஞ்சம் பெரிய கூட இருக்குது, 2 பாயிண்ட்டு 3 பாயிண்ட்டு ஒரே கண்ட்ரோல் வருது அப்படின்னா நீங்கள் 1.5 ஸ்கொயர் போட்டுங்க. இல்லை ஒரே ஒரு பாயிண்ட் தான் வருது ஒரு லைட் அப்படின்னா நீங்கள் 1 ஸ்கொயர் mm தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட்டு அதில் குறைச்சிக்கலாம் நீங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேவல்ஸ் ஒயரு, அப்புறம் வந்து ஃபினோலக்ஸ் ஒயரு, இது குந்தன் பேப்னு ஒன்று இருக்குது, அது RR கேபிள். இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு நல்ல கம்பெனியான ஒயர் தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு வந்து நான் வந்து இந்த கேபிள்லாம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் பாலிகேப்பை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு வீட்டுக்கு வந்து ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 35,000 ஒயரு வாங்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால்சிங் பைப்பு, ஜங்ஷன் பாக்ஸு, ஃபேன் பாக்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பைப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6,000 வரைக்கும் வரும். நான் வந்து மினிமம் அமௌண்ட்டு தான் நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். 6,000 வரைக்கும் நம்மளுக்கு இந்த பைப்பு, அதுக்கான கப்ளிங்கு, இதுமாரி ஜங்ஷனு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 6,000 வரும். ஏன்னா சீலிங் பைப்பு, வால் கான்டியூட்டு இதெல்லாம் போகிறோம். நான் மினிமம் தான் சொல்கிறேன், இன்னும் அது கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் பாக்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் பாக்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40-50 பாக்ஸஸ் வரும். அது வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 180 rupees இப்படி போட்டால் கூட வந்து நம்மளுக்கு வந்து 3,000 வரைக்கும் நம்மளுக்கு வரும். எல்லாம் வந்து இது ஆங்கர் பைப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மல் இதுமாரி பார்த்திங்கன்னா இந்த வாசவி, இதுமாரி ஏரோப்ளாஸ்ட், அவன்பிளாஸ்ட் இல்லாமல் மற்ற ஹெவி பைப்பெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கர் பாக்ஸ் வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிபி வந்து பார்த்திங்கன்னா 6,000, எம்சிபி பாக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்சிபிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000 வரும். சுவிட்சு பிளேட்டு, சுவிட்சஸ்ஸு, சாக்கெட்டு, ரெகுலேட்ரு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000. ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35,000. பைப்பு அண்ட் ஜங்ஷன் பாக்ஸு, கப்ளிங்கு, ஃபேன் பாக்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6,000. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு, மெட்டல் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3,000. டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 70,000. மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா 70,000 ரூபா வந்துடுது. ப்ளஸ்ஸு இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா
லேபர் கான்ட்ராக்டில் பார்த்திங்கன்னா ஒரு 30,000 வரும். ஏன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 30 ருபீஸு. அப்போ வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா 30,000. அப்போ 70,000 ப்ளஸ்ஸு ஒரு 30,000. 70,000 மெட்டீரியலு, லேபர் காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 1 lakh வருது. 1 lakh ப்ளஸ்ஸு நீங்கள் வந்து ஒரு 20% மார்ஜின் வச்சா கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து 1,20,000 வந்து உங்களுக்கு வருது. ஒரு வீடு வந்து நீங்கள் மெட்டீரியலோடு எடுத்து ஆவரேஜ் ரேட்டு உள்ள மெட்டீரியல், அதுவும் நல்ல மெட்டீரியல் தான். அந்த லெக்ராண்டு அதுமாரி பெரிய லெவல் இல்லாமல் ஆவரேஜ் ரேட்டுக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் 1,20,000 1,20,000 செய்யலாம்.